ஹாய் ஆர்மீஸ். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்றும் இல்லை, 2 சொல்லுவேன். என்னோட சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது எனக்கு ஹெட் ஆகுதுல்ல. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கும் ஆசையாக இருக்கும். நான் வீடியோ போடணும்னு எனக்கும் தோணும். இப்படி பண்ணிங்கன்னா எப்படி? நான் எனக்கு எப்படி ஒர்க்லாம் இருக்குது, எக்ஸாம்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டு என் மைண்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தோடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சாலும் டிஸ்டர்பாக இருக்கையில நான் உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்றீங்க. ஒரு மாரி காண்டா தான் இருக்கு. என்ன பண்றது? அதுலயும் நீங்க டே எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்கல்ல, அன்எக்ஸ்பெக்டட் இந்த 3 டே இருக்கான்ல, சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அந்த வீடியோ நான் போடுவேன். அதுவரைக்கும் நான் போட மாட்டேன். இதுக்காண்டி தான் இப்ப நான் ஜங்குக் மாமாட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் வந்தா தான் நான் அத டச் பண்ணுவேன். அதாவது டேவ டச் பண்ணுவேன். சாரி, நான் அப்படி பிளாக்மெயில் பண்றதுக்கு. ஏன்னா சத்தியமா எனக்கு எக்ஸாம் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எனக்கு சப்ஸ்கிரைப் வந்தா தான் நான் டேவ போடுவேன். அப்புறம் மிஸ்டர் பன்னி அவர்களே, என்னோட எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கல்ல, நான் எங்க வீட்ல இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட ஆர்மீஸ், என்னோட சப்போர்ட்டான சப்ஸ்கிரைபர்கள், லவ்வர்ஸ்கள், அப்புறம் என்ன அழகு செல்லங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணதுக்கு. அப்புறம் நெறைய ஆர்மீஸ் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்றாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. உங்கள நான் பிளாக்மெயில் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா நினச்சிக்கங்க. நான் பிளாக்மெயில் தான் பண்றேன். அது ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியாது. என் மைண்டு சொல்லுது, அதனால நான் சொல்லணும்னு தோணுது. இல்ல நான் தான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன். அப்புறம் மே அந்த மந்த்ல அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது போட்டு 1 இயர் ஆகப்போகுது. தெரியும், டிஸ்டர்ப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு பல வருஷம் ஆகுதுமான்னு சொல்றீங்க. வேற என்ன பண்றது? நான் ஏதாவது முடிக்கணும்னு பார்க்குறேன். முடிக்கிறோம்ட்டு இதை வந்துட்டு சொல்கிறேன். சரி விடுங்க, நான் ஏதாவது பண்ணி முடிக்கிறேன். ஓகேடா. ஜேகேவோட ஜஸ்ட் ஒன் ஷாட் எல்லாம் போனஸ் பாட்டை அப்போவே கமாண்டில் பார்த்தேன். எனக்கும் தோணுச்சு, என்னடா இப்படி முடிச்சிருக்கோமே, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இந்த டயத்தில் நான் வந்துட்டேன். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா? ஜாங்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான், குக் பண்ணியிருப்பான், உங்களுக்கும் ஃபுட் கொடுத்துருப்பான். அவனோட ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் பயத்தில் ரூமை விட்டு வெளில வந்திருக்கவும் மாட்டீங்க. ஜங்கு கொடப்பா பார்த்துட்டு போயிருப்பாரு. அதுக்கடுத்து அவரும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். ஜங்குக்கு மேலே செம்ம காண்டவருக்கு. ஏன்னா குட்டி பொண்ணா அழகாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு குட்டி பொண்ணு அவருக்கு லக்காக கிடச்சிச்சு. அதவும் அவங்க பையன் கொத்திக்கிட்டானே அப்படின்ட்டு ஒரு காண்டில் போயிருப்பாரு. எங்கே ஜங்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் ஹாலில் தான் படுத்திருப்பான். எங்கே அவங்க அப்பா அது வந்துடுவாங்க. உங்களை அன்னைக்கு அப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டா அப்படி இருந்திருக்கும். என்ன பண்ணுறது தெரில. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணி அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்ருக்கான். பெட்ஷீட் ஃப்ளோரில் கிடக்கு. அது எடுக்கையில் நீங்கள் கண்ணை முழிச்சிட்டீங்க. யாரு? என்ன பண்ணுறீங்க? நான் தான். இல்லை, என்ன பண்ணுறீங்க? அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்ருக்கான். பயமாக இருக்கு. புருஷன்டி வேணும், தாலி கட்டியிருக்கேன், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், நீ பயப்படாத, எனக்கு வேணும், தெரியும் சின்ன பொண்ணு, ஐ லவ் யூ டி. உன்னை பயத்தோடு பார்க்குறீங்க. உங்களை கிஸ் பண்ணுறான். பயமாக இருக்குது. உங்களை அங்கங்கே டச் பண்ணி உங்களுக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டுருக்கு. பெயினாக இருக்குது. வழியில் அவனை க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கீங்க. போதும், வலிக்குது, வேணாம், வலிக்குது அப்படின்றீங்க. அவனோட ஹேண்டு அங்கங்கே நல்லா தடவிட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்படி ஒரு ஃபீலாக, இப்படி இருக்குமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி உங்களை எடுத்துக்கிறான். நீங்கள் டயர்டாக பேசுகிறதே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மேலே உங்கள் நெக்குக்கிட்ட அவன் லிப்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்குடி, நிஜமாவே இப்படிலாம் இருக்குமா? ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஃபீல் கிடைக்குமா? பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிட்ட இவ்வளோ ஒரு ஃபீலா? இந்த ஃபீலை என்னால் சொல்லக்கூட முன்னாடி அப்படின்ட்டு ப்ரீத் வாங்கிட்டே உங்களை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கான். அவன் மேலே பூரா அப்படியே கீரமாக அப்படி இருக்கு. டயர்டில் 2 பேரும் முன்னாடி படுத்துருக்கீங்க. நீங்கள் பெயினில் அப்படியே படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட ஃபோன் தான் ஹாலில் இருந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு. அவன் என்ன அவங்க மேலே தான் அப்படியே படுத்து ஒரு சைடாக ஒரு கீழே ஒரு ஷோல்டர் கீழே இருக்க மாதிரி இன்னொரு ஷோல்டர் உங்கள் மேலே
அப்படியே ஹக் பண்ணி படுத்திருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குது, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, உடம்பெல்லாம் வெயிட்டாக வலிக்குது. என்னமோ கை காலாக ரொம்ப வெயிட்டாக வலிச்சு அசைக்க முடியாத அந்த மாதிரி பெயினாக இருக்குது. ஃபோன் சவுண்டு கேட்குது. உங்கள் ஹெட்டை லைட்டாக டவுன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்கு கூட ஹெட்டு உங்கள் கழுத்துக்கும் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி உங்கள் ஜஸ்ட்டுக்கிட்ட அவனோட ஃபேஸ், அதாவது கண்ணுக்கு உங்களோட டச் ஆகி அப்படி இருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜங்கு கூட அப்பா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா யார்கிட்டயும் காசு வாங்கியிருப்பாங்க போல. ஜங்கு கூட அப்பாவோட ஹெட்டுட்ட, அதனால அந்த காசை கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட காசு வாங்குற மாதிரி உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ண பார்த்துருப்பான் ஜங்கு கூட அப்பா. ஆனால் நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்திருப்பீங்க, அப்போ கண்ணு உங்கள் மேலே போயிருக்கோம். அந்த 1 வீக்காக அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜங்கு கூடப்பா. டெய்லி உங்கள் வீட்டுக்கு வந்து காசு கேட்குற மாதிரி ஒன்று டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் உன் பொண்ணு தான் இந்த காசு, நான் வேணா உன் பொண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சண்டை போட்டு அடிச்சு உங்களை இழுத்துட்டு வந்திருப்பான். கண்டெய்னரில் கொண்டு வந்திருப்பான். எங்கே வந்திருக்கோம் எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போ தான் ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க. அவன் சொல்லியிருப்பான், யாருப்பா சின்ன பொண்ணாக இருக்குன்னு கேட்டாலும் இது உன் சித்தின்னு சொல்லி அவன் ரூம்குள்ள அடைச்சி போட்டு போலீஸ் வந்து அவன் ஓடி இருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்தும் பயந்துருப்பீங்க. அவன் தான் உங்கள் ஊரில் எப்படியே நான் கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனை பிரதராக பார்த்து அவன் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டியிருப்பீங்க. ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அகெயின் ஜங்கு கூட வீட்டுக்கே வந்திருப்பீங்க. பயத்தில் என்னன்னு கேட்டால் இருமா அப்படின்ட்டு அவன் ரூம்குள்ளே அவங்கள கூட்டி போயிருப்பான். அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளவும் வந்திருப்பான். அண்ணா என்னண்ணா அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் ஒரு பயத்தோட அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு கையெல்லாம் பிடிச்சிட்டு அழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா கழட்டி கீழே போட்டுட்ருக்கான். நீங்கள் திரும்பிட்டு நான் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழுத்திருப்பீங்க. பாரு ஒன்றும் இல்லை, பயப்படாத. அண்ணா அண்ணா என்ன பண்ணுறீங்க? அவன் பனியனும் கழட்டுறான். அவனோட 6 பேக் ஆம்ஸ் கை ஃபுல்லாக டாட்டு போட்டிருக்கான். அங்கெல்லாம் தோடு குத்தி செயின் என்னென்னமோ போட்டு அவனை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் ஹேர் கட்லாம் பார்க்கல. உங்கள் கிட்ட தான் வரான். பயத்தில் கொஞ்சம் பின்னாடியே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்னா பயமாக இருக்குது. வாலில் போய் ஹிட் ஆகிட்டீங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை என் அப்பாட்ட இருந்து காப்பாற்றுறேன். இல்லை நான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க என் அம்மாட்ட. உங்கள் கையை பிடிக்க வரான். நீங்கள் டக்குன்னு இங்கிட்டு ஓட பார்க்குறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் நீங்கள் குட்டியாக இருந்தா இருக்கீங்க, உங்களை ஹிப்போட பிடிச்சி தூக்கிட்டான். பயத்தில் ஒரு மாதிரி கத்திட்ருக்கீங்க. தூக்கிட்டு வந்து பெட்டோட அவனும் சேர்ந்து விழுகிறான். பயங்கரமாக பயத்தில் கத்திட்ருக்கீங்க. பாரு இதை விட்டு அவனை காப்பாற்றுங்க ஒரு வழி தெரியல. எப்போ மட்டும் வந்தான் என்னதாவது பண்ணி கொண்டுருவான். அது என்ன விட்டுருங்கண்ணா. உங்களை ஒரு கையில் லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அழுத்துட்டு மூஞ்சி அங்கிட்டு காட்டிட்டு பயத்தில் இருக்கீங்க. உங்களை ஸ்டெடியாக ஒரு மாதிரி பிடிச்சிட்டு, நீ பாரு எனக்கு வேறு வழி தெரில, அவனை நான் பார்த்துக்கிறேன், உன்னை பண்ண போகிறது தான், உன்னை காப்பாற்ற போகுது, பயப்படாத. என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுருங்கண்ணா. அழுகிறீங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவன் கையில் பிடிச்சிட்டான். இங்கே போறடி, எனக்கு டைம் இல்லை, எப்போ வந்துடுவான், அவன் வர்றதுக்குள்ள நான் எல்லாம் பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுருங்க. சாரிடி. உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பீங்க. உங்கள் ஷோல்டரோட ஒரு கிளி தான் அப்படி கீழே இருக்கிறான். பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. பயங்கரமாக கத்துறீங்க. ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவங்க அப்பா பண்ணுறதே அவனுக்கு பிடிக்காது. அவ்வளோ கோவப்படுவான். ஆனால் இப்போ அவனே இந்த தப்பு பண்ணுறான். ரொம்ப ரொம்ப கில்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணுறான். பயத்தோடு அழுத்துட்டு வேணான்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து கவர் பண்ணான்னு பார்க்குறீங்க. ஆனால் அவன் கையெல்லாம் பிடிச்சிருக்கான். உங்கள் கீழே கை வச்சு கலட்டுறான். உயிரே போகிற மாதிரி கத்துறீங்க. நீங்கள் இப்படி கத்துறனால அவங்கள கிஸ் பண்ணுறான். அவன் பேட்டன் கழட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஃபுல் தான் பண்ணுறான். தாங்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் 10th சின்ன பொண்ணு, அவனுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அகெயின் ஒரு ஃபுல் தான். நீங்கள் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல் திணறீங்க. அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுத்துட்டான். உங்களால் பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்குது வலியில். உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான்.
தேம்புறீங்க. உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. ஆனால் அவனோட ஹார்ட் பீட் அதிகமாக ரைஸ் ஆகுது. உங்களுக்குள்ள இருக்கான். அதனால முடியல. ஒரு மாதிரி இருக்கு. நீடியாக ஃபீல் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் உங்களுக்குள்ள இப்போ வருது. அவன் ஹெட்டத்துக்கு உங்களை பார்க்குறான். கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். உன்னால் முடியாமல் தேம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிருப்பான். அந்த கையை எடுத்துட்டான். அடுத்த செகண்ட் அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளி அடிக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவன் 2 கையும் உங்கள் சீஸை பிடிச்சிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கான். அப்படி அடிக்கிறீங்க. உன்னால் தாங்க முடியல. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட கை அங்கங்கே ப்ளேஸ் ஆகுது. எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுறா. அவங்கள ஹக் பண்ணியிருப்பான்லடா. முடியலை. சும்மா புரட்டி எடுக்கிறான். அது ரவுண்டு போயிட்டே இருக்கு. உங்களை 10th படிக்கிறேன்னு கூட இப்போதைக்கு அவன் மைண்டுக்குள்ளே வரல. உங்களை காப்பாற்றுற அவனே அவன் கண்ட்ரோல் இல்லாமல் மிஸ் ஆகிட்டான். சாமம் அவன் ஃப்ரெண்ட்ஸு இப்போ தான் வந்திருப்பாங்க. ரூமுக்குள்ளே சவுண்டு கத்துற சவுண்டு கேட்டு அவனுக்கெல்லாம் செம்ம கோவம். ஜானுக்கு விஷ்ணுக்கெல்லாம் சாமமோட போட்டு பொழக்குறாங்க. நான் அந்த அளவுக்கு கத்துறீங்க. உங்க கூட எல்லாம் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ரொம்ப டயர்டா ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லா. அவனோட வேர்த்து நீங்கள் அழுது கண்ணீர் தண்ணெலாம் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஈரமாக உங்கள் ஹேரெல்லாம் கலைஞ்சு அதுவே ஈரமாக ஃபேஸில் அங்கங்கே அப்படி இருக்கு. கம் பண்ணிவிட்டு உங்கள் மேலேருந்து அப்படியே எந்திரிக்கிறான். மெதுவாக அதை ரிமூவ் பண்ணுறான். பயங்கரமாக வலிக்குது. ஒரு மாதிரி அவன் டியர்ஸோட ஏன்னா ஏன்னா இப்படி பண்ணி எனக்கு வலிக்குது. உன்னால் பேசக்கூட முடியல. உங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு அவனுக்கும் ஃபர்ஸ்ட் இல்லைடா. இந்த பெட்டில் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க. அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்னான்னு தெரில ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃபீலாக அப்படி இருக்கு. அவனுக்கு கீழே எடுக்கிற பேண்ட் எடுத்து போட்டுட்டு வெளில போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் கழுத்தை ஒரு மாதிரி தூக்கியிருப்பான். ஒரு மாதிரி லைட்டாக முடியாத மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி போயிருப்பீங்க. அல்லாதடி ஒன்றும் இல்லை, தாலி கட்டுறேன். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்தாவே ரொம்ப பயப்படுவீங்க. அவன் உள்ளே வந்து ஃபுட்டு மட்டும் தான் வச்சுட்டு போவான். அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு அகெயின் உங்கள் கூட மூவ் பண்ணியிருக்கான். உங்கள் கழுத்தில் இன்னொரு தாலி இருக்கு. அவனை டச் பண்ணவும் பயமாக இருக்கு. கூப்பிடவும் பயமாக இருக்கு. பாடி ரொம்ப பெயினாக அழுக வருது. அந்த அளவுக்கு வலிக்குது. அழ ஆரம்பிக்கிறீங்க. தேம்புறீங்க. இந்த ப்ரீத் ஒரு மாதிரி உங்கள் உடம்பு ஆடையில் உங்களுக்கு அதுவும் வலிக்குது. அழுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஹெட்லாம் ஆடுது இல்லடா. கண்ணை முடிச்சு பார்க்கலே அங்கே செஸ்ட்டு தான் தெரியுது. அதை பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் தேம்புற சவுண்டு கேட்டு எங்கிட்ட ஹெட்டை திருப்பி பார்க்குறான். உங்கள் கண்ணு புறா டியர்ஸ். அழுத்துட்டு பயத்தில் அவனை பார்க்குறீங்க. இதுக்கடி எனக்கு வலிக்குது. ஓ சாரி, நைட்டு ஃபுல் அவங்களே படுத்துட்டேனா அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். செம்ம வேலி. எந்திரிக்கையில் தான் அப்படியே இந்த பெட்லேருந்து நீங்கள் அமுங்கி ஒரு மாதிரி பார்த்தா கொஞ்சம் வெள்ளம் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக எந்திரிக்கல. அவன் பாடியை மட்டும் கொஞ்சம் தூக்குறான். அவனுக்கு சென்ஸ் ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்ட்டு. உங்களை பார்க்குறான். கண்ணை போகிறா டியர்ஸ். ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்குள்ளே எடுக்கணும்ட்டு அவனுக்கு தோணவே இல்லை. அவனுக்கு மார்னிங்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஃபீலாக இருக்கு. இன்னும் உங்களுக்குள்ள அது இருக்குன்னு பயத்தில் அவனை பார்க்கவே பயமாக இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாடில் ட்ரெஸ்ஸே இல்லை. ஒரு மாதிரியா இருக்குது. சைடாக திரும்பிக்கிட்டு ஏதாவது இருக்குமா கவர் பண்ணிக்கிறதுக்கா அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டியிருப்பான்லடா. அது அந்த பெட்டுக்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை கையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஃபிங்கரால் அப்படியே ஒரு மாதிரி எக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை அவன் பார்க்குறான். அவனோட ஃபோன் கட் ஆயிடுச்சடா. இப்போ அகெயின் கால் வருது. டீரானா ஜங்குக்கே அந்த துணி இருக்குல்லடா அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மெதுவாக எடுக்கிறான். கண்ணை ஒரு மாதிரி கிரிப்பாக ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு எடுக்க மனசே இல்லாமல் அதை எடுக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கவர் பண்ணிவிட்டு அவனை பார்க்கவே இல்லை. எந்திரிச்சு நிற்கிறான். இது அவனோட வீடு தானடா. டோர் லாக்கில் இருக்குது. அவன் ஸ்ட்ரைட்டாக போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து சொல்கிறா. ஏடா ஃபோன் அடிக்க உனக்கு எவ்வளோ நேரமாடா? முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலங்காத்தில் உனக்கு என்ன மச்சான் முக்கியமான வேலை? அதுவா
நான் என்ன ஒன்று மாதிரி வெட்டி பையனடா. எனக்கு பொண்டாட்டி இருக்கா. எனக்கு 1008 வேலை இருக்கு. புருஷன்ற வேலை, என் பொண்டாட்டிக்கு குக் பண்ணுற வேலை. மச்சான் ஜங்குக்கா, ஆமாடா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நாங்கள் தானடா. இல்லை புரியல. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? அங்கே அப்பன்ட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும்ட்டு ஐடியா கொடுத்து எனக்கே இப்படி சொல்கிறிய மச்சான். மச்சான் அந்த பிள்ளை குட்டி பிள்ளைன்னு அன்னைக்கு சொன்னேன். ஆனால் இன்னும் அந்த பிள்ளையா. டேய் அவன் பொண்டாட்டிடா. நான் மச்சான் பொண்டாட்டியா? சின்ன பிள்ளை பாவம் அப்படின்ட்டு எனக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தா. இப்போ என்ன மச்சான் பொண்டாட்டின்ற? என்ன மச்சான்? டேய் சாமான, நீ கூட சொல்லலடா பொண்ணுங்களோட மூச்சு கத்துப்பட்டா அந்த சுகமே வேற மாதிரி இருக்குன்னு. என்னால் அவன் மூச்சுக்குள்ள இருந்து வெளில வர முடியல. அவட்ட இருந்தனால வெளில வர முடியலடா. ஒரு மாதிரி என்னமோ ஃபீலா. நான் மச்சான் காதல் வேலையில விழுந்துட்டியா? இந்த லவ் மாதிரி எதுவும் பிடிக்கான்னு சொல்லியா மச்சான்? எங்கள் அப்பா கேப் மாதிரி அந்த புறம்போக்கு மாதிரிலாம் இருக்க மாட்டேன். சன்னியாசியா போவான்னு சொன்ன மச்சான். என்ன மச்சான் கற்பு கிளஞ்சிருச்சுன்னு ஃபீல் கூட பண்ண. இப்போ என்ன மச்சான் காதல் மலை பொலியா காவியமாக எழுதிட்டு இருக்க? தெரிலடா, அவளை காப்பாற்ற போன நானே அவகிட்ட இப்படி அடிக்ட் ஆவேண்டு சத்தியமாக தெரிலடா. இதோ பயத்தில் எப்போ புறம்புக்கிட்ட இருந்து காப்பாற்ற நினச்சேன். இதுக்காண்டி மட்டும்தான் அவளை தொட்டேன், தாலி கட்டினேன். ஆனால் இப்போ என் கண்ணுக்கு அவளை சின்ன பொண்ணை பார்க்க முடியலடா, பொண்டாட்டின்னு தோணுது. அப்போ என் மச்சானுக்கு காதல் மலை அம்பு நெஞ்சில் பாஞ்சிருச்சு. அப்புறம் மச்சான் இந்த மாற்று ஆலிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு மச்சான், 10 காலி ஆயிடுவாடா மச்சான். அவன் என்னடா எனக்குடா? எனக்கு என்னவா உனக்கே தெரியும். இங்கே பாரா, அவள் லவ் பண்ணா நான் லவ் பண்ணும்ல, உனக்கே தெரியும். எனக்கு இதெல்லாம் அப்படிலாம் இல்லைடா. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் அப்படி நடந்துச்சு எனக்கு எதுவும் தெரில. ஆனால் ஒன்று, எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா தெரியும். அவள் சின்ன பொண்ணாக இருக்கா. ஆமாம் மச்சான் 10th படிக்குதுடா. மச்சான் ஜங்குக்கா. என்னடா? இல்லைடா, அந்த பிளேட்டை பண்ணையில் எது சேஃப்டி யூஸ் பண்ணுறியாடா? எனக்கு புரியல. அந்த பிள்ளை சின்ன பிள்ளைடா, ப்ரெக்னெண்ட்டாக அது ஆயிராம சேஃப்டி தானே யூஸ் பண்ணுற? இல்லைடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடைய மச்சான் அந்த பிள்ளைய குட்டி பிள்ளை, அந்த பிள்ளைங்க ஏதாவது. வேலை போகிறா, வேலை கட் பண்ணுற. ஜம்பு காலை கட் பண்ணிட்டான். உங்கள் டோர் ரூம், அதாவது அவனோட ரூம் தான் பார்க்குறான். ஓகே டைம் ஆச்சு அப்படின்ட்டு போய் அவன் கிச்சனில் தான் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டயத்தில் டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. எங்கே குக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுல டம்மு டம்முன்னு. அதனால் எட்டி பார்க்குறான், டோர்கிட்ட தான் வருது. யாராக இருக்கும்? அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம், ஏன்னா அவனோட அப்பாவாக இருக்குமோ அப்படின்ட்டு. அவனும் சிம்மில் வச்சுட்டு டோர்கிட்ட வந்து லாக் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அப்பாவே தான். என்னடா மோனே ஹாப்பியாக இருக்க போல, உன் சித்தி கூட. அப்போ பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி தான். அவங்க அப்பா கையில் ட்ரிங்க்ஸ் வச்சு குடிச்சிட்டு, தருடா இங்கே எதுக்கு வந்த? எங்கே எதுக்கு வந்தனா? ஏன் வீடுறா, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குற? தருடா அப்படின்ட்டு ஜங்குக்க ஒரு மாதிரி தள்ளி விட்டு குடிச்சுக்கிட்டே ஹாலுக்கிட்ட போய் அப்படியே நிற்கிறாரு. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கோட அப்பா கண்ணு ஜங்குக்கு ரூம் சைடு தான் பார்க்குது, ஏன்னா டோர் ஓப்பனில் இருக்குது. ஷோபாவில் போய் உட்காந்துட்டு குடிச்சிட்டே ஜங்குக்கு ரூமை பார்த்துட்டு, என்னடா காலேஜ் போலையா? திரும்பி ஜங்குக்க பார்த்து கேட்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றுதான்டா, ஏன் அங்கேயே நிற்கிற? ஓ படிக்கணும்ல, உனக்கு வேறு ஏதோ செமஸ்டர் வருதுல்ல, கிளம்பு போ. ஷேப்பா உனக்கு எதுவும் வேலை இல்லையா? எனக்கு எந்த வேலை இல்லைடா, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அவர் அந்த ஷோப்பால் எழுந்திரிச்சு ஸ்டெப்பில் ஏறி போயிட்டுருக்காரு. ஜங்கு அவனோட ரூமை பார்த்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் கிச்சனுக்குள்ளே போகிறான். குக் பண்ண மனசு இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. சேச்சே பொண்டாட்டி அப்பா இல்லை அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரியாகவே குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு ஃபுட் இருக்குல்லடா அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அவனோட ரூமுக்கு கொண்டு வந்து வச்சிடான். உங்களை பார்த்தா நல்லா தூங்குறீங்க. அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் குளிக்கிறான். அவனுக்கு குளிக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. வீட்டில் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு
ஒரு மாரி பயப்படுறான். அவங்க அப்பா வீட்ல இருக்கான். அவன் வேலைக்கு போகாம இங்கே தான் இருக்க போறோம்ன்னு சொன்னனால, உங்கள விட்டுட்டு போக அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் காலேஜ் போணும். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில வரான் டவல் மட்டும் கட்டிட்டு. நீங்க பெட்ல அப்படியே படுத்திருக்கீங்க. வித்தவுட்ல. உங்க மேல அவன் பெட்ஷீட் போட்டிருக்கான். மேல அவங்க அப்பா போயிட்டான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே விட்டுட்டு போகவும் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்கள மேரேஜ் பண்ணிட்டான். ஆனா, அவங்க அப்பன நம்புறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா, அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா ஒரு கேடி அப்படின்னு. பயந்துக்கிட்டு தான் உங்கள மேரேஜ் பண்ணி, அவங்க கூட அப்படிலாம் இருந்திருப்பான். அத பார்த்துட்டு அவங்க அப்பா போயிருப்பான். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. இல்ல நம்ம போலாம். அப்பா நம்ம இது பண்ண மாட்டான். ஏன்னா, என் பொண்டாட்டி மருமக. அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். அவன் ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து, "ஏய் மச்சான், என்னடா டைம் ஆச்சு. காலேஜுக்கு இல்லையா மச்சான்? இல்ல இன்னைக்கு லீவா?" "ஏய் இல்லடா. கிளம்பிட்டேன்டா." "சரிடா மச்சான்." அவனும் கால கட் பண்ணிட்டு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவன் பேக்கு, ஃபோன்லாம் எடுத்துட்டு, அந்த ரூம் டோர் இருக்குல்லடா லாக், அத எடுத்துட்டு வெளில வந்து ஃபுல்லா லாக் பண்றான். இந்த கீய அவன் அங்கலாம் வைக்கல. பேண்ட் பேக்ல வச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெப்ல ஏறி அவங்க அப்பா ரூமுக்கு மெதுவா போறான். ஒரு லாக்ல இருக்கு. டோர்கிட்ட நின்டு ஒரு மாரி காத வச்சு பார்க்குறான். உள்ள சவுண்ட் எதுவும் இல்ல. லைட்டா அந்த டோர ஓப்பன் பண்ணலாமா? இல்ல லாக் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு மெதுவா அந்த டோர டச் பண்றான். பார்த்தா அது ஓப்பன்ல தான் இருக்கு. லைட்டா ஓப்பன் பண்ணி உள்ள அப்படியே அவன் ஹெட்ட விட்டு எட்டி பார்த்தா, பெட்ல அவங்க அப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். கையில ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட. மெதுவா அந்த டோர லாக் பண்ணிட்டு தூங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ட்ரிங்க்ஸ் குடிச்சா அவங்க அப்பா மட்டன் ஆயிருவான் அப்படின்னு. ஒரு பெரிய பிரீத்த எடுத்துட்டு கீழ இறங்கி வந்து ஃபுட் சாப்பிட்டு மெயின் டோர் இருக்குல்லடா அது சும்மா லாக் பண்ணிட்டு அவன் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில போயிட்டான். அடுத்த செகண்டே ஜங்குக்கோட அப்பா அவர் பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. அந்த பைக் சவுண்டு கேட்டு அவர் ரூம்ல விண்டோ இருக்கும். அதில் எட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கோட பைக் வெளில போகுது. ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடா மோனே, அப்பனை பத்தி இப்படி குறைச்சி எடை போட்டு உன்னை பெத்தங்கொப்பன்டானா, நான் இவளை எவ்வளோ கெச் போட்டு அவன் அம்மாட்ட இருந்து நான் கூட்டிட்டு வந்தா, நீ நான் பெத்தம்மா என்கிட்ட இருந்து அட்டையை போட்டா எப்பட்றா? சாரிடா மோனே, உன் பொண்டாட்டியா இருந்தானே, என் பொண்டாட்டியா இருந்தானே, குட்டி குட்டி தான்டா. அவன் பெட்லேருந்து கீழே இறங்கி டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஈவில் ஸ்மைலோட ஸ்டெப்பில் கீழே இறங்கி வரான். அவன் கண்ணு ஃபுல்லாக ஜங்கு கூட ரூம் டோர் தான்.